ஒரு சமயம் ஒரு தம்பியும் தங்கச்சியும் இடத்துல வந்து நீண்ட நாள் எங்களுடைய வியாதி மாறவே மாட்டேங்குது, எங்களுக்காக ஜெபிங்க என்று சொன்னாங்க. அப்போ நான் குழம்பி போய் எதனால இருக்கும் என்று சொல்லி அவங்களிடத்துல கேட்டேன். ஏன்னா நான் தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆனா மாறலைங்கிறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது திடீர்னு அந்த தங்க சொன்னாங்க, அவருடைய கரத்தை பிடித்து, ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நாங்க செஞ்சுட்டோம், அதுவா இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு நான் திகைச்சு போய் கேட்கும் பொழுது, நாங்க கம்யூனியன் சர்வீஸை எடுக்கும் பொழுது கன்ஃபஸ் பண்ணாம துணிகரமா போய் எடுத்துட்டோம், ஒருவேளை அது தப்பா இருக்குமோ என்று சொல்லி. நான் யோசித்து பார்த்து ஒரு ஆன்சரை சொன்னேன், கண்டிப்பா அது தப்பு என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எவன் ஒருவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியை பானம் பண்ணுகிறானோ அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும் என்று சொல்லி. சில பலவீனம் அடைவாங்க, சிலவங்க பிரச்சனையில மாட்டிப்பாங்க. இன்றைக்கு பலவீனத்துக்கு காரணம் அபாத்திரமா. எனவே யாரெல்லாம் கம்யூனியன் சர்வீஸ் எடுக்கிறீங்களோ, எடுப்பதற்கு முன்பதாக தயவு செய்து கன்ஃபஸ் பண்ணுங்க கர்த்தர் இடத்துல. எல்லா வியாதியும் எல்லா நோயும் மறைஞ்சு போகும். ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். சந்தோஷமா இருங்க. ஹேவ் அ நைஸ் டே.